சார் என் பேர் வந்து பிரசாத். நான் வெங்கடேஸ்வரா டூரிஸ்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஆபரேட்டர். சுமார் 22 வருஷமா நான் டிரான்ஸ்போர்ட் தொழில இருக்கேன். என்கிட்ட பணிபுரிஞ்ச ஜெயசித்ரான்ற ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்பிக்கையின் பேர்ல அவங்க கிட்ட வந்து அக்கௌண்ட்ஸ், அட்மின் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் அப்பா காலத்துல இருந்து இருந்ததுனால அவங்க கிட்ட கொஞ்சம் எல்லா பொறுப்பும் அவங்க கிட்ட நம்பி கொடுத்தேன். கடைசியில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்க ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட 170 டிரைவர் எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் கிட்ட மாத்தி மாத்தி தப்பு கணக்கெல்லாம் போட்டு போட்டு ரொம்ப அமௌண்ட் கிடைச்ச ரொம்ப நான் செக் பண்ணும்போது ஒரு 30 லட்சம் தான் வந்தது. ஆனா அதுக்கு மேலதான் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு டிரைவர் பேர்லயும் வந்து ஒரு 20,000 ரூபாய் சேலரி போற டிரைவருக்கு 30,000 போட்டு, அதுவும் இல்லாம அந்த காசை வந்து இவங்களே ரிட்டர்ன் பண்ணி இவங்க தம்பி பேர்லயும், இவங்க அண்ணன் பேர்லயும், இவங்க பொண்ணு பேர்லயும் எல்லாத்தையும் மாத்தி வாங்கிட்டாங்க. இதனால என்ன மன உளைச்சல் ஆகி என் வண்டி இது கிட்டத்தட்ட என் வண்டி ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட வண்டி சீஸ் பண்ணிட்டாங்க. தொழில் முடக்கத்தை பயங்கரமா உண்டு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்க வச்ச அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திருமங்கலம் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் முடிஞ்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தி எங்களை வந்து இவ்வளவு மோசமான நிலைமைக்கு விட்டு பண்ணவங்கள ஏதாவது பெருசா அவங்க வந்து அவங்க தண்டிக்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க. இப்போ எங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க இருக்காங்க சார். எங்க அப்பா சமீபத்துல இறந்துட்டாங்க. லாஸ்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கணக்கு வழக்கு பார்க்கும்போது அப்பதான் தெரியுது எங்களுக்கு இவங்க அமௌண்ட் இவ்வளவு எந்தெந்த வகையில் எடுத்திருக்காங்கன்றதெல்லாம். அதாவது இல்லாத டிரைவர் கிட்டத்தட்ட 170 டிரைவர்ல நான் வந்து இவங்க தான் ஆடிட்டிங் பாக்குறது, சேலரி போடுறது, சேலரி அட்டண்டன்ஸ் போடுறது எல்லா பொறுப்பும் அவங்க கிட்ட இருந்ததுனால அந்த பொறுப்பு மொத்தமா சேர்ந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது மாதிரி இந்த மாதிரி திருட்டு வேலை வந்து நானும் டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு பேர் எத்தனோ டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க. இது எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பாதிக்குது. இது எல்லாரும் இந்த விஷயத்துல உஷாராவே இருக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டரை வந்து ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தங்க, அதுவும் பாத்தீங்கன்னா அதாவது அவங்க பேசும்போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. கடைசியில இவ்வளவு பெரிய அமௌண்ட் இவ்வளவு எடுப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. நான் பார்க்கும்போது அதாவது பாக்குறேன்னா ஒவ்வொரு டிரைவர் பேர்லயும் டிரைவர் 160 டிரைவர்ல ஒரு வேலையை விட்டு போயிட்டான்னா அவன் பேர்லயும் திருப்பி சார் அவர் ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தி எல்லாம் சேலரி போட்டுருவாங்க. அட்டண்டன்ஸ் அவங்க பார்த்ததுனால என்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. இப்ப கண்டுபிடிச்சு சார், அதாவது ஒருத்தருக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு 40,000 ரூபாய் ஜிபே போகுது சார். நான் கேட்கிறேன் எதுக்கு இந்த 40,000 போச்சா எனக்கு தெரியல, நான் வந்து ராங்கா அமிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு பொய் சொன்னாங்க. அப்புறம் அந்த ராங்கா அமிச்சது போய் பார்க்கும்போது அவங்க ரிலேஷன் அதுக்கப்புறம் அவங்களை செக் பண்ணி எதுக்குமா இங்க அமிச்சிக்க யாருக்குமே தெரியாமன்னா, சார் எனக்கு தெரியாம போயிடுச்சு அவங்களுக்கு அமௌண்ட் அப்படின்னாங்க. அதுல இருந்து நான் செக் பண்ண சின்னதா செக் பண்ண இவ்வளவு பெரிய அமௌண்ட் வருது. இப்போ நாங்க ஃபுல்லா வந்து திருமங்கலம் ஸ்டேஷன்ல எல்லாம் கொடுத்ததுல எல்லாமே செக் பண்ணி கிளீனா இதுவரை 37 லட்சத்துக்கு வரைக்கும் வந்திருக்கு. இது வெறும் 4 வருஷம் மட்டும்தான். இதுக்கு முன்னால இருக்கு. நாங்க 11 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இனிமேல் செக் பண்ணாதான் எவ்வளவு இருக்குன்றது தெரியும். இப்ப கூப்பிட்டு போயிருக்காங்க சார். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.